ஆனா ஆட்சியில் பங்கு வேண்டும் என்று தொடர்ச்சியாக மாணிக்கத்தார் வலியுறுத்தி வராரு. ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்குன்றது ஒவ்வொரு காங்கிரஸ்காரனும் மகிழ்ச்சியா ஏற்றுக்கொள்ள வேண்டிய விஷயம். ஒவ்வொரு காங்கிரஸ்காரனும் இதை ரொம்ப அதிகமாக வரவேற்க வேண்டிய விஷயம்தான். ஆனால் என்னுடைய காங்கிரஸ் கட்சியில் என்னுடைய 30 ஆண்டு கால அனுபவத்தில் என்னுடைய பார்வையில் என்ன கேட்குறேன்னா, காங்கிரஸ் கட்சி இன்னொருத்தருடைய குதிரை மேலே ஏறி அதிகாரத்தை பெறுதுன்றது முற்றிலும் தவறான ஒரு விஷயம். காங்கிரஸ் கட்சி தன்னுடைய பலத்தை இன்னும் உயர்த்திக்கணும். இன்றைக்கு தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா 18 எம்எல்ஏ ஜெயிச்சோம், இன்னைக்கு 17 எம்எல்ஏ இருக்கிறோம், 9 எம்பிகள் இருக்கிறாங்க. இந்த எம்பிகளும் எம்எல்ஏக்களும் அவங்கவுங்க பகுதியில் அவங்கவுங்க மாவட்டத்தில் கட்சியை வளர்க்கறதுக்காக எத்தனை மாநாடுகள் செய்தார்கள், எத்தனை பேரணிகள் செஞ்சாங்க, மக்கள் பிரச்சனை எத்தனை தலையிட்டாங்க, கட்சி உறுப்பினர்களுக்கு என்னெல்லாம் கட்சியை சார்ந்தவர்களுக்கு அவங்களுடைய மேம்பாட்டுக்கு என்ன உதவிகள்லாம் செஞ்சாங்க. இந்த கட்சியை நல்லா வளர்த்துட்டு தன்னிச்சையா 2014 தனியாக நிற்கும் போது எவ்வளோ ஓட்டு வாங்கினாங்க, அதை உடைய இப்போ பல மடங்கு நாங்கள் வாங்க முடியுன்றதை நிரூபிக்கிற லெவலில் தான் கட்டமைப்பை செய்ய வேண்டிய வேலை தான் எங்கள் வேலை. ஏன்னா இன்னைக்கு பரமசிவன் கழுத்தில் இருக்கிற பாம்பு மாதிரி தான் அண்ணன் மாணிக்கத்தார் இருக்காரு. அதாவது இன்னைக்கு ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்குன்றது கண்டிப்பாக எல்லா கட்சிக்காரும் எனக்கு கூட அதில் ஒரு வாய்ப்பு தான். ஆனால் அந்த ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்குன்றது யாருக்கு கேட்குறாரு? ஏற்கனவே போன முறை பார்த்தீங்கன்னா 25 எம்எல்ஏ வாங்கணும் சட்டமன்றத்தில் திமுக கூட்டணியில். அதில் பார்த்தீங்கன்னா 4 எம்எல்ஏ அண்ணன் மாணிக்கத்தார் பெற்றாரு. அந்த 4 எம்எல்ஏ பார்த்தீங்கன்னா ஒருத்தர் அமேஸ்மெண்ட் பார்க்குடைய ஓனரு, இன்னொருத்தர் பட்டாசு தொழிற்சாலையுடைய ஓனரு, இன்னொருத்தர் பார்த்தீங்கன்னா ஒரு எம்பி உடைய மகன், இன்னொருத்தர் பார்த்தீங்கன்னா ஒரு உறவினர். இந்த 4 பேருக்கு தான் அவர் கட்சியில் சீட்டு வாங்கி கொடுத்தாரு. எந்த அடிப்படையாக கட்சியில் உழைச்சவங்களுக்கு யாரோ இன்னைக்கு பேசுறாரு, இன்னைக்கு சாதாரண நகர செயலாளர்கள் அதிகாரத்துக்கு வரணும், உங்களுக்கெல்லாம் உரிமை வரணும்னு சீட்டு வாங்கி தரும்போது அந்த அதிகாரம் அந்த பாமர மக்கள் அவர் கண்ணுக்கு தெரிய மாட்டேங்குது. ஏன் அவர் கூட பயணிக்கிற ரொம்ப வருஷம் 30 ஆண்டுகளுக்கு மேலே இருக்கிற பட்டுக்கோட்டை மகேந்திரனுக்கு வாங்கி கொடுத்துருக்கலாம், அண்ணன் டி நவீனுக்கு வாங்கி கொடுத்துருக்கலாம், இங்க திரவியம் சென்னை மாநாட்டத்தில் இந்த திரவியத்தை வாங்கி கொடுத்தலாம், இல்ல ரஞ்சன்குமார் போன்ற ஆளுக்கு வாங்கி கொடுத்துடலாம். சாதாரண உறுப்பினர்களுக்காக அவர் இது வரைக்கும் போராடியதில்லை, எந்த வாய்ப்புகளையும் பெற்று தந்ததில்லை. இளைஞர் காங்கிரஸ் தேர்தலில் கூட யாருக்கிட்ட கோடி கணக்கில் பணம் இருக்குமோ அவங்கள தான் அவர் முன்னிறுத்துவார். அதனால அவர் அதாவது ஆடு நனையுது என்று ஓன அழுவது போலதான் திரு மாணிக்கத்தாருடைய கருத்தா இருக்குது.